வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ந்து நட்சத்திரத்துக்கான பரிகார கோவிலை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது அஸ்தம் நட்சத்திரத்துக்கான பரிகார கோவில். அஸ்த நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சந்திர பகவான். இந்த அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் பிறந்துட்டால் அவங்களுக்கு நல்லது கெட்டது ரெண்டும் கலந்து தான் வாழ்க்கை பயணம் இருக்கும். பொதுவாக இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டால் அவங்க போக வேண்டிய கோவில், அதாவது பரிகார கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பகோணத்திலிருந்து ஒரு 25 கிலோமீட்டரில் கோமல் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிறாங்க இந்த பகவான். சுவாமி பேர் அருள்மிகு கிருபாகுபாரேஸ்வரர். இந்த கோவில் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில், அதாவது 1700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் வாழ்க்கையில் சில ஏற்ற இறக்கங்களான, அதாவது சில நேரம் ஏற்றமாக இருக்கும், சில நேரம் இறக்கமாக இருக்கும். இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் உள்ள ஒரு வாழ்வை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அப்படி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு முறை இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டத்துக்கு விமோச்சனம் பிறக்கும். இந்த கோயிலுக்கு எப்போ போகணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜென்ம நட்சத்திரமான அஸ்தம் நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். அன்றைக்கி இந்த கோயிலுக்கு போய்ட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாக நீங்கள் எப்போ கோயிலுக்கு போனாலும் உங்கள் குலதெய்வத்திட்ட வேண்டிக்கிட்டு, விநாயகர் வழிபாட்டை முடிச்சுக்கிட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வர்றது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இங்கே உள்ள மூலவர் ரொம்ப பிரசித்தி பெற்றவர், அதாவது சுயம்பு லிங்கம். பொதுவாக லிங்கம்னாலே சிறப்பு, அதுலேயும் சுயம்பு லிங்கம் அப்படின்னா 100% சிறப்பு வாய்ந்த கோவில்னு அர்த்தம். திருமண தடை ஏற்பட்டுச்சுன்னா, அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் தள்ளி போகுது, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்குது, அடிக்கடி கணவனுக்கு மனைவிக்கு சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வரலாம். சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறீங்களா? கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அதுக்கான விமோச்சனம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே போல் உங்களுக்கு தொடர்ந்து விவசாயத்தில் லாஸ் ஆகிட்டே இருக்கா? விவசாயம் பண்ணும்போது ரொம்ப லாஸ் ஆகுது, எதுவுமே டெவலப்மெண்ட் ஆகலை அப்படின்னா இந்த கோயிலுக்கு போங்க. கண்டிப்பாக விவசாயம் கை மேலே பலன் கொடுக்கும். அதே போல் பெண் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும். இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த கோவில் தான் இந்த கோமலில் உள்ள அருள்மிகு கிருபாகுபாரேஸ்வரர் கோவில். இந்த கோவிலுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். அது எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அன்றைக்கி அஸ்த நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் போயிட்டு வரும்பொழுது முழுமையான தோஷ நிவர்த்தி கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.